வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் ஜூன் மந்த்ல இருக்குமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் என்டிபிசி கிரெடிட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. என்டிபிசி அண்டர் கிரெடிட்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது மே 7th ஸ்டார்ட் ஆகுது டயர் 1. டயர் 2 எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுறதுக்கு ஜூன் 21 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஸோ கண்டிப்பா ஜூன் மந்த் எண்டு வரைக்குமே என்டிபிசி எக்ஸாம் தான் இருக்குது. அதனால கண்டிப்பா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் ஜூன் மந்த்ல எண்ட்ல வராது. பட் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஜூலை மந்த் எண்டில் 90% எதிர்பார்க்கலாம். சரிங்களா? கண்டிப்பா ஜூலை மந்த் எண்டில் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் வந்துடும். இல்லை அப்படின்னா அது தள்ளி போச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 15க்குள்ள கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? ஜூலை எண்டு இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் 1st வீக்ல கண்டிப்பா எக்ஸாம் இருக்குது. ஒரு சிலர் இப்ப சொல்லுவீங்க ஆர்ஆர்பி குரூப் டி 2025 நடந்த எக்ஸாம்கான ரிசல்ட்டே இன்னும் வரல, கண்டிப்பா எக்ஸாம் டேட் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஆர்ஆர்பி குரூப் டியை பொறுத்த வரைக்குமே எக்ஸாம் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா அதுக்கான ரிசல்ட் கொஞ்சம் டிலேயா தான் வரும். சரிங்களா? ஸோ அதனால எக்ஸாம் டேட் தள்ளி போகும் அப்படின்ட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணாம இருக்காதீங்க. இன்னையிலிருந்து நம்ம எண்ணி பார்த்தா கூட 3 month நம்ம கையில இருக்குது எக்ஸாம் டேட். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் இன்னும் 3 மாசம் கழிச்சு தான் நம்ம எக்ஸாம் எழுத போறோம். ஸோ அதனால இந்த 3 மாசத்தை கண்டிப்பா 100% அதுக்காகவே நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பாஸ் ஆகலாம். சரிங்களா? ஸோ ஒரு சிலர் கண்டிப்பா 90 நாள்ல பாஸ் ஆகலாமா அப்படின்னுக்கிட்டு நம்ம ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் கிடைக்காது. இப்போதான் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க, நம்ம இப்பதான் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த 90 நாளையுமே நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான என்ன சிலபஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சிலபஸ் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க ரீசனிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் கடைசியா கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கு ஜென்ரல் அவேர்னஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே கொடுங்க. சரிங்களா? ஸோ நம்ம சிலபஸ் பத்தி டீட்டெயிலாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டோம்னா அந்த வீடியோக்கான லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருந்தேன், மறக்காம அந்த வீடியோவுமே பார்த்துக்கோங்க. சிலபஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சிலபஸ் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்ஆர்பி குரூப் டில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாருங்க. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதையுமே நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருந்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்த்தாதான் லாஸ்ட் இயர் எந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம எந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே ஒரு பேப்பர், ஒரு A4 சீட் எடுத்துக்கோங்க. A4 சீட் எடுத்துட்டு நீங்களே ஒரு பிளான் போட்டுக்கோங்க. கரெக்டா 90 days பிளான் போட்டு ஸோ கரெக்டா என்னென்ன டேட், அதாவது மே 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. மே 1ல இருந்து அப்படியே டேட் எல்லாமே எழுதி கீழே கடைசியா ஜூலை மந்த் எண்டு வரைக்கும் போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்படி போட்டுட்டு எந்தெந்த டேட்ல எந்தெந்த சப்ஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், எந்த நேரம்லாம் படிக்கணும், எந்த நேரம் நம்ம மொபைல் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்களே அந்த A4 சீட்ல கரெக்டா எழுதி நீங்க படிக்கிற ஒரு ரூம்ல அந்த ரூம்லயே ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக ஆர்ஆர்பி குரூப் டில சக்ஸஸ் ஆகலாம். உங்களுக்கு அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ்ல வேணும் அப்படின்னா கமெண்ட்ல PDF அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தமிழ்ல எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆர்ஆர்பி குரூப் டிக்காக ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.